அல்லா தந்த மறை இருக்கு, அண்ணல் நபி வழி இருக்கு. அல்லா தந்த மறை இருக்கு, அண்ணல் நபி வழி இருக்கு. ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ, ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ. நாளை மறுமை நாளிலே நாம் அல்லலுறும் வேளையிலே, நாளை மறுமை நாளிலே நாம் அல்லலுறும் வேளையிலே, தூதர் நபி சஃபாத்தை தூய கலிமா தந்திடும். தூதர் நபி சஃபாத்தை தூய கலிமா தந்திடும். அல்லாஹ் தந்த மறை இருக்கு, அண்ணல் நபி வழி இருக்கு. ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ, ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ. இதயத்தின் அடுத்த அம்சமாக நம் சமூகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய் சின்னத்திரை என்ற நோய். சின்னத்திரை கவனம் தேவை என்ற தலைப்பிலான ஒரு ஆக்கத்தை கேட்டு பார்ப்போம் நேர்களே. இன்றைக்கு சின்னத்திரை என்று அழைக்கப்படும் தொலைக்காட்சி சாதனம் இல்லாத வீடுகள் இல்லை என்ற அளவுக்கு அது எங்கும் நிறைந்துள்ளது. அதனை அடுத்த நிலையில் இன்றைக்கு வீடுகளில் கம்ப்யூட்டர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. கஃபேக்களுக்கு சென்று இணையதளங்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் கம்ப்யூட்டர் இல்லாத, அதுவும் இணையதள இணைப்பு இல்லாத வீடுகள் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை மாறிவிடக்கூடிய சூழலில் இன்றைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதனால் ஏற்படும் சாதகம் மற்றும் பாதகங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கின்றது. தொலைக்காட்சியை பொறுத்தவரை தொடர்களில் இருந்து நம் முஸ்லிம் சமூக ஆண்களும் பெண்களும் விலகிச் செல்ல முடியாத அளவுக்கு கட்டி போடப்பட்டிருக்கும் நிலையில் இன்றைய இளைய தலைமுறைகளை வீட்டிற்குள்ளேயே கட்டி போட்டுவிட இணையதள உபயோகம் மாறிவிடும் காலம் தலைகாட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க விளையும் எவரும் இந்த இரு சாதனங்களின் பயன்பாடுகளை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஆனாலும் அவற்றை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தாத விடத்து அதனால் ஏற்படும் தீமைகள் நிரந்தரமான அழிவுக்கு மனிதனை இட்டுச் சென்றுவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. இறை நம்பிக்கையில் ஊனத்தை ஏற்படுத்துகின்றது. இன்றைக்கு ஒளிபரப்பப்படும் தொடர்களில் குறிப்பாக ஒரு சமுதாயத்தை மட்டுமே உன்னதமான சமுதாயமாக சித்தரித்து காட்டப்படுகின்றது. அந்த சமுதாயத்தை சுற்றியே கதைகள் பின்னப்படுகின்றன. பொய்களை பரப்புவது, கண்கட்டி வித்தைகளை நம்புவது, செய்வினை செய்வதும், அதனை எடுக்க முற்படுவதும், சூதாட்டம், குறி கேட்பது மற்றும் ஜோசியம் பார்ப்பது என்ற அனைத்தும் இன்றைய தொலைக்காட்சிகள் வழியே ஒளிபரப்பப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவற்றை பார்ப்பதும் அவற்றை உண்மை என்று நம்புவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் உங்களது இறை நம்பிக்கையில் ஊனத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதை அறிந்து கொள்க. இறைவன் மீது அவனது வல்லமையின் மீதும் அவை உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகின்றன என்பதை கவனத்தில் கொள்க. தொலைக்காட்சிகளில் காட்டப்படும் நிகழ்ச்சிகளில் மனிதர்கள் மீது சத்தியம் செய்வார்கள். அதனை போன்று நாமும் முற்படுவோமானால் இறைவனுக்கு இணை வைத்த பாவத்தில் வீழ்ந்தவர்களாவோம் என்பதையும் நினைவில் கொள்க. மனிதர்கள் தங்களது சத்தியங்களை இறைவனது பேரிலேயே செய்து கொள்ள வேண்டும். நாடகங்களில் வரும் கதாபாத்திரங்கள் மனிதர்களின் வாழ்வில் ஏகப்பட்ட மாற்றங்களை விளைவிக்கின்றன. அவர்களின் கலாச்சாரங்களை கொப்பியடிக்கும் பழக்கம் நம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கின்றன. இத்தகைய மனநிலை மாற்றங்கள் நாளடைவில் இஸ்லாமிய கலாச்சாரங்களை தூக்கி எறியும் அல்லது வெறுக்கும் மனநிலையை உருவாக்கிவிடும் என்பதில் கவனம் தேவை. சமூக மாற்றம். கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் கதாநாயக மற்றும் கதாநாயகிகள் போன்று தாமும் ஏன் வாழக்கூடாது என்று அவர்களது பழக்க வழக்கங்களை கொப்பி அடிக்கும் போக்கு இன்றைய இளைஞர்கள் மற்றும் யுவதிகளிடம் காணப்படுவதை நாம் காண முடிகின்றது. சின்னத்திரைகள் மூலமாக குற்றங்களும் வன்முறைகளும் கொலைகளும் பெண்களை மானபங்கப்படுத்தும் காட்சிகளும் கற்பழிப்பு காட்சிகளும் தாராளமாக காட்டப்படுகின்றன. இவை பார்ப்பவர்களின் மனங்களின் வக்கிர எண்ணங்களை உருவாக்குகின்றன.
கூட்டாகச் சேர்ந்து குற்றங்களில் ஈடுபடுவது, ஏமாற்றுதல், மோசடி செய்வது, லஞ்சம் வாங்குவது இன்னும் இது போன்ற காட்சிகளும் மக்கள் மனதில் குற்றம் செய்யும் உணர்வுக்கு அடித்தளமிடுகின்றன. உறவோடு ஒன்றாய் வாழ உற்ற துணையாகும் ஹஜ். உறவோடு ஒன்றாய் வாழ உற்ற துணையாகும் ஹஜ். அல்லாஹ் தந்த மறை இருக்கு, அண்ணல் நபி வழி இருக்கு, ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ, ஆகிரத்தை எண்ணி நாம் பயந்தஞ்சுவதேனோ. நேயர்களே, இதயத்தின் நிறைவாம்சமாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள். நேர் நெஞ்சங்களே, நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் ஆக்கங்களை எழுதி அனுப்புங்கள். தரமானவை நிச்சயமாக நிகழ்ச்சியிலே இடம் பிடிக்கும். நேர்களே, நீங்கள் ஆக்கங்களை எழுதும் பொழுது தாளின் ஒரு பக்கத்தில் மாத்திரம் எழுதுங்கள். உங்கள் ஆக்கங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இரு பக்கங்களுக்கு மேற்படாததாகவும் அமைவது வரவேற்கத்தக்கது. அதே நேரம் சுய ஆக்கமாக எழுதி அனுப்புங்கள். நேர்களே, உங்களுடைய ஆக்கங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரியை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தயாரிப்பாளர் இளைஞர் இதயம், இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை, தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு உங்கள் ஆக்கங்கள் வந்து சேரட்டும். நல்லது நேயர்களே, இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்று என்னோடு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டவர்கள் சகோதரர் என் கஃபூர்டீன், கொழும்பு பல்கலைக்கழக கலைப்பீட விரிவுரையாளர், அதேபோல சகோதரர் அபுல் ஹசன் முஹம்மது ரிதா. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர் இதயம் கேட்டீர்கள். நடத்தியவர் அஷேக் CMM சுபைர். நிகழ்ச்சி தயாரிப்பு S முகமது ஹனீஃபா.